Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பர்கர், வெஜ் பர்கர் வீட்லேயே சூப்பராக எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம பர்கர் வந்து வெளியே தான் நம்ம வாங்குவோம். ஒரு சின்ன பர்கரே அந்த விலை. பட் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஈஸியாக வெளியே வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டை விட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வீட்லேயே ரொம்ப சூப்பராக பர்கர் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெஜ் பர்கர் செய்ய போகிறதால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் தேவை. நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இதில் போட போகிறேன்னா, ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ப்ளஸ் கொஞ்சமாக நான் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்க போகிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் கேப்சிகம், காலிஃப்ளவர், பீன்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தால் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இப்போது வெஜ் பேட்டிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த கேரட்டும் இந்த பீன்ஸும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். ரொம்ப ஓவராக தண்ணி ஊற்றுறாதீங்க. ஜஸ்ட்டு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிங்க. மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா குக்காகி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கை ஆல்ரெடி பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நீங்கள் பாயில் பண்ணி எடுக்கும்போது தண்ணியை வந்து சுத்தமாக வடித்து அப்புறமா மசிச்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அந்த பேட்டிஸ் ரெடி பண்ணும்போது அந்த ஷேப் நம்ம பிடிப்போம்ல, அப்போ வந்து ஷேப் பிடிக்க வராமல் உதிர்ந்து போகும். ஸோ சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். பாருங்கள், நம்ம சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா ட்ரை ஆகி வந்துச்சு. சுத்தமாக தண்ணியே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஃபைனலாக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். இது இருந்தால் சேருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் இது சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பேட்டிஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வச்சுருக்க அந்த பன்னோட ஷேப்பை பொறுத்து நீங்கள் பெருசோ இல்லை சின்னதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நான் வந்து இதில் வேறு எதுவுமே சேர்க்கல, எந்த மாவும் சேர்க்கல. ஏன்னா எனக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உதிர்ற மாதிரி வந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டிஸை வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை நம்மளுக்கு. உங்ககிட்ட ரெடிமேடாக நீங்கள் கடையில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வாங்குறதுனால வாங்கிடலாம். இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ₹10 ரஸ்க்கு பாக்கெட் விற்கிது பார்த்தீங்களா, அதை கூட வாங்கி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்தால் உங்களுக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் வந்து கிடச்சிரும். நான் வந்து இன்றைக்கி ரஸ்க்கு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது அந்த டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ரெடி பண்ணோம். இதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு போட்டு எந்த லம்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை மைதா உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் கோதுமை மாவு சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸும் ரெடி ஆகிடுச்சு, இந்த மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த பேட்டிஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் இந்த மைதா மிக்சர் இருக்குல்ல, அதில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா உதிர டிப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டுட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போது இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்ததை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம்.
இந்த பேட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டிஸை வந்து 4த்தையும் ஒரே டைம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கலர் வந்து நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி 4 பர்கர் செய்ய போகிறேன். ஸோ 4 பேட்டிஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை பர்கர் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஜ் பேட்டிஸை ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இந்த ஃப்ரை பண்ண இந்த பேட்டிஸ் வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே அதுக்கு மேலே அந்த சீஸ் ஸ்லைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சுருங்க. அந்த மாதிரி செய்யும்போது நம்ம பர்கரை வந்து ஃபைனலாக அசெம்பிள் பண்ணி வரும்போது இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நாம வீட்லேயே பர்கர் சாஸ் அந்த பன்னுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்காக பர்கர் சாஸ் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைனோஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பர்கர் சாஸ் வந்து வீட்லேயே ரெடி ஆகிடும். இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் இந்த மைனோஸ் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்லேயே எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் வந்து சில்லி சாஸு மைனோஸ் இது எதுவுமே இல்லைன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் டொமேட்டோ கெச்சப் இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி கூட இந்த பர்கர் செய்யலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்லேயே சூப்பராக பர்கர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபைனலி இப்போ நம்மளுக்கு அந்த பர்கரை அசெம்பிள் பண்ணுற டைமும் வந்தாச்சு. இதுக்காக நான் ஒரு 2 பன்னு எடுத்திருக்கேன். பர்கர் பன் எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ நான் நார்மலாக கடையில் விற்கிற இந்த பன்னு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தவாவில் இந்த பன்னை ஜஸ்ட்டு 2 சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பட் நான் ப்ளைனாக அப்படி தான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இதை உள்ளே வைக்கிறதுக்காக தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக இது உள்ளே லெட்யூஸ் வைப்பாங்க. அது எனக்கு கிடைக்காததால் முட்டைகோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதோட மேல் தோல் மட்டும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பர்கரை அசெம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னு, அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பர்கர் சாஸை ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வெங்காயம் வைக்கிறேன், கொஞ்சம் தக்காளி வைக்கிறேன். அதுக்கு மேலே இந்த முட்டைகோஸை வச்சிடலாம். இந்த லேயரை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் மேலே தக்காளி இப்படி தான் லைனாக இப்படி தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எப்படி சாய்ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேயர் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு மேலே நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன்ல அந்த பேட்டிஸ் மேலே இந்த சீஸ் பாருங்கள் சூப்பராக நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு, அது வச்சிடலாம். இன்னொரு பாதி பன் இருக்கும்ல அதுலேயும் கொஞ்சம் பர்கர் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இதில் நான் ஜஸ்ட்டு ஒரு கிரிப்னஸ்க்காக அதுக்கு மேலே ஒரு டூத் பிக் வைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பர்கர் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பர்கர் வாங்கணுன்னா ஷாப்புக்கு தான் போய் வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்லேயே சூப்பராக பண்ணிடலாம். கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.